காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழையின் தாக்கமும் தீவிரமும் படிப்படியாக அதிகரிக்கும். அதே வேளையில சென்னையிலுமே மழை படிப்படியாக தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். இது நாளைய தினம் டெல்டா கடற்கரையை ஒட்டி நிலை கொள்ளும்னு எதிர்பார்க்கப்படுது. நமக்கு வட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு பரவலாக கனமுதல் மிக கனமழை இருக்கும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். டித்வா புயல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து என்ன மாதிரியான மழை நிலவரம் இருக்கும், எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில டெல்டா மாவட்டங்களுக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து கடந்த காணொலியில நம்ம பார்த்திருந்தோம். தற்போது இந்த புயலை பொறுத்த வரைக்கும் சென்னையில என்ன மாதிரியான மழையினுடைய தீவிரத்தை கொடுக்கும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை பத்தி பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்தர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம். தற்போது நம்ம டெல்டா மாவட்டங்களை பத்தி எல்லாமே பார்த்திருந்தோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன நிலவரம் இருக்கும்? குறிப்பா நம்ம முன்பே பார்த்ததுதான் இலங்கையின் வட இலங்கை பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த புயல் நாளை காலை, அதாவது நவம்பர் 29 காலை நேரத்துல நமக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா வடக்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடற்கரை அருகே வரும். அப்போது காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழையின் தாக்கமும் தீவிரமும் படிப்படியாக அதிகரிக்கும். அதே வேளையில சென்னையிலுமே மழை படிப்படியாக தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். நாளை காலை முதல் விட்டு விட்டு மிதமான மழையாக தொடங்கி நவம்பர் 29 மாலைக்கு பின்பு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது டெல்டா கடற்கரை அருகே நாளை இரவு வரைக்கும் நீடித்தாலும் நவம்பர் 29 நள்ளிரவு நேரங்கள்ல வடக்கு நோக்கி, அதாவது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி வடக்கு திசையில் பயணிக்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்போது டெல்டா மாவட்டங்கள்ல மழை படிப்படியாக குறைந்து கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற வடகடலோர மாவட்டங்கள்ல படிப்படியாக மழை அதிகரிக்கும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நாளை காலை நவம்பர் 29 காலை முதல் விட்டு விட்டு மிதமான மழையாகவும் மாலை இரவு நேரத்துல மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து நவம்பர் 29 இரவு முதல் டிசம்பர் 1 காலை வரையிலான நேரத்துல விட்டு விட்டு கனமழை எதிர்பார்க்கலாம். பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தொடர்ச்சியா அந்த புயலின் நகர்வ நாளைக்கு பார்க்கும்போது இந்த மழைப்பொழிவின் தாக்கத்தையும் நம்ம மேலும் உறுதிப்படுத்தலாம். மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். காற்றினுடைய தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு நேற்று வரைக்கும் நமக்கு முழுமையாக தெற்கு இலங்கையில இருந்த அந்த புயல் படிப்படியாக நகர்ந்து தற்போது திரிகோணமலை அருகே நிலவிக்கிட்டு இருக்கு. இது நாளைய தினம் டெல்டா கடற்கரையை ஒட்டி நிலை கொள்ளும்னு எதிர்பார்க்கப்படுது. மிக மெதுவா நகர இருக்கு. அப்படி டெல்டா கடற்கரை அருகே வரும்போது நமக்கு வடகிழக்கு காற்றின் வேகம் என்பது அதிகரிக்கும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல நவம்பர் 29 காலை முதலே தரைக்காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம். நவம்பர் 29, 30 ஆகிய 2 நாட்கள் பரவலாக நமக்கு காற்றின் வேகம், தரைக்காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வப்போது 55 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழையினுடைய தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம், எந்த அலர்ட் கொடுக்கிற அளவுக்கான அந்த மழை பொழிவை தருவதற்கான சான்சஸ் இருக்கு? நமக்கு வட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு பரவலாக கனமுதல் மிக கனமழை இருக்கும். புயலின் நகர்வை பொறுத்து நெருங்கி வரும்போது அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு பரவலான மழைப்பொழிவையும் குறுகிய காலத்துல தீவிர மழையும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா டெல்டா அருகே நிலை கொண்டு அதன் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனா சென்னையை பொறுத்தளவிற்கு அது டெல்டாவிலேயே ஒரு நிலப்பரப்பின் ஊடுருவலை ஏற்படுத்திட்டு தான் அந்த கோஸ்ட்டை ஒட்டி பேரலா மூவ் ஆக இருக்கு. அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு அதன் தாக்கம் எப்படி இருக்குங்கிறத உறுதிப்படுத்தலாம். தற்போதைய நிலையில சென்னையில நவம்பர் மாதத்திலேயே பெரிதாக மழை பதிவாகாத சூழல்ல இந்த நவம்பர் 29 மாலை முதல் டிசம்பர் 1 காலை வரையிலான காலகட்டத்துல பரவலா விட்டு விட்டு கனமழை இருக்கு. அது காற்றுடன் கூடிய மழையாக இருக்கும். அதன் போக்கு என்பது மிக கனமழை வரைக்கும் செல்லும் என்பது உறுதியா தெரியுது. எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு என்பதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்ததுல பார்ப்போம். பொதுவாக இந்த மழை காலத்துல என்னென்ன மாதிரியான எச்சரிக்கை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பா நம்ம சென்ற ஆண்டு பெஞ்சல் புயலின் போதே பார்த்திருந்தோம். புதிய தலைமுறையிலே பதிவு செஞ்சிருந்தாங்க. நமக்கு அந்த புயல் கரையை கடக்கும் போது குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு பீச்சுக்கு போயிருந்தாங்க. அது போன்றவற்றை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா கடலை ஒட்டியே புயல் நகர இருக்கு. இதன் காரணமா விடுமுறை நாட்களாக வேற இருப்பதன் காரணமா கடற்கரைக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு செல்வதை தவிர்ப்பது நல்லது. மேலும் கடல் சீற்றம் என்பது வடகடலோர மாவட்டங்களையும் அதிகமா இருக்கும். மீனவர்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். படகுகளை பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்தி வைப்பது நல்லது. காற்றினுடைய அந்த தீவிரத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. அதே நேரத்துல குளிர் அந்த மாதிரியான விஷயம்
விஷயங்கள் இந்த டைம்ல இருக்குமா? இப்போ தற்போதைய நிலையில நமக்கு அந்த குளிர் நிலவிக்கிட்டு இருக்கும். நாளை காலை முதலே குளிர் விலகிடும். ஏன்னா நமக்கு ஈரப்பதமான கிழக்கு காற்று வரும்போது குளிர் குறையும். ஆனால் மேகமூட்டமான சூழல் புயல் நகர்ந்து வரும்போது தொடர்ச்சியாக சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக சற்றே குளிர்ந்த வானிலை என்பது நாளை முதல் நிலவும்னு எதிர்பார்க்கலாம். பொதுவாக அந்த டிசம்பர் டைமா இருக்கட்டும், நவம்பர் அந்த ஒரு காலகட்டத்துல சென்னைக்கு மழை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சேஃபா இருக்கணும் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து சொல்லப்பட்டு வரும். இந்த புயலை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி அதிக கனமழைக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? குறிப்பா நம்ம பார்த்தோம்னா நவம்பர் மாதமே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நவம்பரின் துவக்கத்துல நல்ல வெயில் இருந்துச்சு, அதனை தொடர்ந்து பனிப்பொழிவு இருந்துச்சு, பெரிதாக மழையே இருக்காதுன்னு ஒரு கூறப்பட்ட நிலையில நவம்பர் பிற்பகுதியில சென்னையில் தான் இதுவரைக்கும் மழை இல்லையோ தவிர தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், இலங்கை வரைக்கும் நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு. தற்போது அடுத்தடுத்த புயல்கள் உருவானதையும் பார்த்தோம். நமக்கு சென்னியார் உருவானுச்சு, தற்போது டித்வா உருவாகி இருக்கு. இதே போன்ற நிலை தான் டிசம்பரிலும் இருக்கும். அவ்வப்போது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் மத்தியில் மீண்டும் பருவமழை தீவிரமடைய இருக்கு. தற்போதைய நிலையில டித்வா புயலை முழுமையா கண்காணிப்போம். அது குறித்து நமக்கு இந்த புயல் கரையை கடந்த பிறகு இன்னும் தெளிவான ஒரு சூழல் கிடைக்கும். குறிப்பா இந்த டித்வா புயலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், டெல்டா மாவட்டங்கள்ல சென்னையில மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு அளிச்சிருந்தீங்க. தொடர்ந்து புயலினுடைய தாக்கமாக இருக்கட்டும், மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம டிஜிட்டல் நேரலையில பார்க்கலாம். நன்றி. நன்றி.